இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சம் என்றும் இல்லை துணிவுதான் Power Rangers எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் உன்னாலுமே போராடிய வெல்வார் Power Rangers போன பவர் ரேஞ்சர் டைனோ தண்டர் நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. நீ என்ன செஞ்சிருக்கின்றது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறியா? அதே மாதிரி உங்க அப்பாவோட ரகசியத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிருக்கல, அது தெரிஞ்சா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறேன். இந்த கார்டு பவர்ஃபுல்லா இருக்கா இல்லைன்னு சோதிச்சுடுறேன். அப்போ இவருதான் மாஸ்டர். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமா எல்சா, சில விஷயங்களை நான் ஓடிட்ட பிணைக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி தப்பிக்கலாம்னு நீ கனவு கண்ட. நான் துரோகம் பண்ண? எப்படி நீங்க இப்படி சொல்ல? நான் உங்களுக்கு துரோகம் பண்ண, ஆனா உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ண மாஸ்டர். அப்படி பண்ணதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் உருவாகி இருக்கு. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். மை லார்ட், இனிமே நீங்க சொல்றத நான் கேக்குறேன். என்னைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ். நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்றது உண்மைதான். என்னோட பலையனா இது எல்லாத்துக்குமே காரணம். அவனுடைய மூச்சு எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். அதனால நான் என்ன முடிவு செஞ்சிருக்கேன்னா, ஆண்டன் மர்சர் இதுக்கப்புறம் வெளிப்படவே மாட்டான். என் கண்ணு முன்னாடி இருந்து இந்த வீணா போன பிராணி அகற்றிடுங்க. என் கண்ணு முன்னாடி இதுக்கப்புறம் இதை நான் பார்க்கவே கூடாது. மெர்சர் ஒரு நல்ல தகப்பனா அவரை நிரூபிச்சுக்கிட்டதே இல்ல. ஆனா அந்த மெசகாக் ரொம்ப வித்தியாசமானவன். அது என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். ரெண்டு ரகசியத்தை சொல்லாம இருந்ததா வித்தியாசம். இங்க பாருங்க, நானும் அவன் மேல கோமா தான் இருக்கேன். ஆனா நம்ம அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். இத மறைச்சதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கலாம் இல்லையா? அப்படியும் இருக்கலாம். அப்படி மட்டும் இல்லாம இருந்ததுன்னா ட்ரெண்டு கிட்ட இருந்து அதை நான் எப்படியும் திருப்பி வாங்கிடுவேன். பவர் ரேஞ்சரை மறந்துடுன்னு சொல்லிடுவேன். ட்ரெண்ட் இல்லாம கஷ்டமா இருக்குன்னு மட்டும் சொல்லாத. ஆமா, யார்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கோ அவன் மேல நம்ம நம்பிக்கை செலுத்த முடியாம இருக்கோமே. ட்ரெண்ட் இப்படி வெளியே போனதா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவன் இடத்துல நான் இருந்து இந்த பவர்ஸை திருப்பி கொடுக்கணும்னா நிச்சயமா கவலைப்படவே மாட்டேன். ஓ, இப்பதான் நீ கரெக்டா பேசிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? இதை நீ செய்ய கூட விரும்பவே இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. networkhamilton.blogspot.im. உங்க 3 பேரையும் நான் டிடெக்ட் பண்றேன், ஓகேவா? அதுவும் இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு. வேற வழியே இல்ல, நீங்க தப்பிக்கவே முடியாது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குமா? ஏதாச்சும் பெரிய பள்ளத்துல நீங்க கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஆமா, இது என்னது? ஓகே, நான் சொல்றது கேளுங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லவே கூடாது. சரி, இத நீயே வச்சுக்கோ. இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். ஓகே, ஆரம்பத்துல நான் இது வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ப்ளீஸ். தயாரா இருக்கீங்களா? ஓஹா, ரெடியா? ரெடி. என்னால நம்பவே முடியல. அது உயிரோட இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். உன்னுடைய சாதாரண உருவத்துல உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான் காரணம். நல்ல வேலை, ரேஞ்சர் பவர்ஸால நீ காப்பாத்தப்பட்டிருக்க. நான் உடனே அங்க போறேன். நீ போறியா?
யாரும் என் மனசோட விளையாடிட்டு அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. Power up. நான் மாறிட்டேன். ரேஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே மாறிட்டோம். உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு கார்னர். முதல் தடவை ஆரம்பிக்கும் போது நீ எவ்வளவு வித்தியாசமா இருந்த. ஏன்னா நீ என்ன பாராட்டுறியா? நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். நான் என்ன செய்யறேனோ அதை நீ செய்யல. நீ ரொம்ப முன்னுக்கு போயிட்ட நண்பா. நண்பா இதனை தடுத்து இருக்கணும். சரி, நீ உன்னோட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவ? நானா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். எப்பவோ ஃபுட்பால்ல சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்புறம் சினிமா, பீச், பார்க்குன்னு ரொம்ப ஜாலியா இருப்பேன். ஓஹோ, ஜாலியா படம் பாப்ப. நல்லா பாப்பேன். இது இன்னும் முடிவுக்கு வரல. டைனோ பவர். Triassic Power engage. இன்னொரு உலகம் இருக்குங்கிறத நீ யோசிச்சது கூட கிடையாது. ட்ரையாசிக் பவர் அண்ட் சூப்பர் டைனமோட தாண்டி உன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். சக்தி கொடுக்க. Fertilizer engage. Fire jet. Super Dino Power. ஏன் நல்லா இருக்கா? எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா மனசுங்கிறவன் மாறுவான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா. நீ இத செய்ய விரும்புறியா? ஆமா, ஒரு புது ஆரம்பம். நீங்க சொல்றத இப்ப நான் நம்புறேன். ஆமா நண்பா, உன்னை பத்தி சொல்லு. சைபர் கிக்ல இருந்து நீ எப்படி வெளியில வந்த? இதுதான் என்னோட பிளான். இதுல நான் கோட டைப் பண்றேன். இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக போகுது. சரி, இத கேளு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உன்னோட முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும். உனக்கு வயசா இருக்கும். உன் நரம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கும். உன்னை கேம் விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னோட சாஃப்ட்வேர் பிசினஸ் மட்டும் டாப்ல இருக்கும். நாம ஒரு அக்ரிமெண்ட்க்கு வருவோம். என்னால உன் கூட சண்டை போட முடியும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? நான் உன் விளையாட்டுல சில மாறுதல்களை பண்றேன். அப்படி நான் பண்ணிட்டேன்னா என்னைய ஃப்ரெண்ட்ஸையும் நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீ கிக் பண்ற மாதிரி இதுல நான் கம்ப்யூட்டர் இமேஜ் செட் பண்ணிருக்கேன். இதுல இன்னொரு பெரிய பிளேயரோட இமேஜ் நான் செட் பண்ணிருக்கேன். ஆமா, இது நீ எப்படி பண்ண? நான் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ்யா. வாவ், இது எனக்காகவா? ஆமா, இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இது வேகமா வரும். காப்பாத்துறதுக்காக வந்துட்டேன். இதோ காத்துல பறக்கிற பைக்கோட. ஆஹா, எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குல. இதுக்கே செஞ்சுட்டா எப்படி? இப்பெல்லாம் உன் கூட சுத்துறதுனால எனக்கு எந்த விதமான அசிங்கமும் இல்ல. ஓகே, இப்ப சொல்லு ஒருத்தரை எப்படி பாராட்டுறதுன்னு. அவன் சொல்லணும்னு இல்ல, அது எனக்கே தெரியும். ஆனா எந்த விஷயம் என்ன அதிகமா யோசிக்க வச்சது தெரியுமா? நம்ம டீச்சர் ஒரு பெரிய பவர் ரேஞ்சர். பாருங்க யாரு வந்திருக்கேன்னு. நம்ம டீச்சர் இருக்கிறதுல எல்லாரும் விட பழமையான பவர் ரேஞ்சரா? அது பழமையானதுல ரொம்ப நல்ல ரேஞ்சர். எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்லுக்குள்ளதான் அந்த சக்தி ஒழிச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் நிறைய வேலைகள் செய்வேன். இப்ப நீ என்ன செய்யணும்னு உனக்கு புரிஞ்சுதா? இதை நான் உனக்காக செய்ய மாட்டேன். நான் ஒரு சாதாரண சயின்ஸ் டீச்சர். நீங்க டைனோஜன் பத்தின 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு, உங்களால அதை செலக்ட் பண்ண முடியாது. அது உங்களை செலக்ட் பண்ணும். சரி, அடுத்தது அது எப்பவும் டைனமோபஸோட மட்டும்தான் வேலை செய்யும்.
டைனோ தண்டர் பவர் அப். டைனோ தண்டர் பிளாக் ரேஞ்சர். நான் மலவரை மறக்கவே முடியாது. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். இதெல்லாம் யாரால முடிவுக்கு வந்ததுன்னு தெரியும்ல. உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லதா இருக்கேன். முதல்ல நான் இங்கிருந்து வெளியில போகணும். என்ன? இல்ல, இப்படி நடக்க கூடாது. அவன் ஜெம்ஸ ஒளிச்சு வச்சிருந்தான். ஆனா இப்ப விஷயம் அது இல்ல. அவ அப்பா மெஸ்ஸுகாக்குங்கிறத அவன் சொல்லாமலே மறைச்சிட்டான். அவன் எப்படி மாறுவான்னு சொல்லு. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆமா, என்கிட்ட தான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நான் ரேஞ்சருக்கு மத்தியில எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு விரும்பல. நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா உன்னால எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. கார்னர் சரியா தான் சொல்றான். நாங்க எப்படி உன்னை மறுபடியும் நம்ப முடியும்? நான் நல்லவனை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்னால வந்த கஷ்டத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் நான் இல்லையே. ஹாய், நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அப்புறம் ஹேலியை தேடிட்டு இருக்கேன். அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் உங்களை புதுசா இங்க பாக்குறேன். நான் இங்க போன முறை தான் வந்து சேர்ந்தேன். என்னோட பேரு ட்ரெண்ட். ஆண்டன் வாசன். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவா? என்கிட்ட இதுவரைக்கும் நீங்க சொன்னதே இல்ல. உங்களுக்கு அவர் முன்னாடியே தெரியுமா? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அவர் ஃப்ரெண்ட்ஸா? சாரி, என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆனா போக போக நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்ப. ஆமா, நானும் டாக்டர் ஓ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானா. எங்க ரெண்டு பேரோட லைஃப் பார்த்து வேற வேற. நீங்க என்ன செய்ய போறீங்க டாட்? நான் ஒயிட் டைனோஜம் தேடி வரேன்னு ஆசைப்பட்டதே இல்லையே. அதுதான் என்ன செலக்ட் பண்ணுச்சு. அதுல இருந்து தப்பிக்க நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டேன் கீரா. அதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். என்ன விஷயம்னு என்கிட்டயாவது சொல்லலாம்ல. ஆண்டன் மர்சரோட பையன் பேரு ட்ரெண்ட். உண்மையிலேயே இது நல்ல விஷயம் இல்ல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன கண்ட்ரோல் பண்றது யாராலையும் முடியாது. அவன் ரொம்ப மோசமானவன். ஆனா நீங்க தானே மிஸ்டர் காக். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. டாட், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இருந்து கிளம்பு. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நிச்சயமா அது உன்னால முடியாது. உன் பவர்ஸ நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்து. உங்க சீக்கிரட்டை நான் வெளியில சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஆண்டன் மர்சர் தான் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவரு. அவருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் நான் எப்படி மீற முடியும்? நானே அந்த விஷயத்துல இருந்து முழுசா வெளியில வராதப்ப எப்படி நான் உங்ககிட்ட அதை சொல்ல முடியும்? என்ன அதுல இருந்து நான் விடுவிச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். அப்புறம் அந்த டிஎன்ஏ டெக்டரோட அழிக்க முயற்சி பண்ணேன். இவன் பாக்குறதுக்கு ஒயிட் ரேஞ்சர் மாதிரியே இருக்கான். ஆனா ட்ரெண்ட் மர்சரோட எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அவங்க கூட சண்டை போட்டு எனக்கு வெறுத்து போச்சு. அதனால ஏதாவது ஒரு ஒயிட் ரேஞ்சர் தான் இப்ப உயிரோட இருக்கணும். ஒயிட் ரேஞ்சர் டைனோ பவர். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது உண்மைதான். எனக்கும் எங்க அப்பாக்கு நடுவுல இருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதும் தப்புதான். நான் பண்ண தப்பு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆண்டன் வாசன் என்னோட ஃப்ரெண்டு தான். உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்க நம்புவாங்களா? எனக்கு இப்ப ஒரு புது பிராணி தேவை. அது புதிய சக்திக்கு ஏத்ததாகவும் இருக்கணும். மாஸ்டர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. என்னோட ஆசையை நிறைவேற்று. ரேஞ்சரா மாறினதான் என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். இதை எடுக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்ல. இதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டியே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன்.
இதுதான் உன்னோட வாய்ப்பு. ஏற இவனை மறுபடியும் நம்புறீங்களா? அந்த பிராணியை பாரு, வேற ஏதாவது வழி இருந்தா ஒரு சொல்லு. வழி நமக்கு எப்பவுமே இருக்கு. அதுதான் நம்ம ட்ரெண்ட் எப்பவும் கூட வச்சுக்கிறது. தேங்க்யூ. நிச்சயம் யாரும் ஏமாத்த மாட்டேன். ரெடியா? போவ என்னது? காணும். என்ன தடுறீங்க? ஆமா. Guys, 2 ரேஞ்சர்ஸ் கடையை முடிச்சிட்டேன். இது ட்ரையாசிக் நேரம். நீ சரியா சொன்ன. உன்னை இங்க அழிக்க மாட்டேன், என் உலகத்துல அழிக்க போறேன். வா. இங்க நீயும் நானும் மட்டும்தான். Network Hamilton.blogspot.im. என்ன வண்ணம் பண்ண முடியாது. ரொம்ப உயரத்துல கீழே விழுந்துட்டேன். அதுதான் உன்னால முடியல. நான் எவ்வளவு பெருசா இருக்க பத்தியா? என் கூட மட்டும் சண்டை போடணும். அப்படியா? அப்பா சரி, ஒண்ணு முடிக்கிறேன் இரு. அதுக்குள்ள உனக்கு அவசரமா? பழைய விடு, எனக்கு ரெட் ரேஞ்சர்னா பிடிக்கும். ரேஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரே டீம் தான். யாரையாவது அழிக்கணும்னு நினைச்சா முதல்ல நீ என்னதான் அழிக்கணும். நண்பா, ட்ரெண்ட் கார்னரை காப்பாத்திட்டான். உனக்கு தைரியம் இருந்தா முதல்ல ஏன் கூட மோதிப்பாரு. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. சரியா சொன்ன. இப்ப இது பேசும் பாரு. எல்லாரும் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஆகுது? ரெடியா? தயார். fire. மொத்தமா ஷாக் அடிச்சிருச்சு. கதை முடிஞ்சது. அவசரப்பட வேணாம் ரேஞ்சர்ஸ். அடுத்த ஒண்ணு வருது, முடிஞ்சா அதை சமாளிங்க. இப்ப என்ன பண்றது? இத பார்க்க மெகாசோட் டூப்ளிகேட் மாதிரியே இருக்கு. இதுகளை நம்ம எப்படி எதிர்க்கிறது? சோட்ஸ் வேணும். நான் ட்ரையாசிக் ரோவர் எடுத்துக்கிறேன். நீங்க மெகா சோட்ஸ் சமாளிங்க. ஓகே. ஹெஸ்டான் மெகா சோட். பார்த்து ஜாகிரதை ஃப்ரெண்ட்ஸ். Engage. Nancy Tata. ஒரு நிமிஷம் இருங்க. அதோட சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு. இது என்ன புதுசா இருக்கு? இது மச்சான். என்ன பண்றது பாருங்க. நான் உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இதோ வந்துட்டேன். என் நண்பர்களை ஒழுங்கு மரியாதையா விட்டுரு. இனி பேச்சே இல்ல. ரீச் தான். வா. டெய்ல் அட்டாக். கதை முடிஞ்சது. டைனோஸ்டேகஸ் ஆர் ஸ்டிங்கர். இப்பவாது நீங்க என்ன நம்புனீங்களே, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை பண்ண. உண்மையிலே நீ அசத்திட்ட ட்ரெண்ட். உதவி செஞ்சதுக்கு தேங்க்ஸ் ட்ரெண்ட். நாம எல்லாரும் சேர்ந்து போராடினா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். தேங்க்ஸ் டாக்டர். ஓ, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களோடவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
எனக்கும் ஓகே தான். எனக்கும். Tune Network Penalty.blogspot.in. ஒரே ஒரு கேள்விதான், இது நீ முழு மனசோட செய்றியா? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காவது நீ மெசகாக்க எதிர்த்துதான் ஆகணும். ஒருவேளை மெசகாக் ஜெயிச்சானா எங்க அப்பாவை நான் இழந்துடுவேன். மெசகாக்க தோக்கடிச்சே ஆகணும் எப்படியாவது.